ராம், நீ போற வழியில எண்டு என்னன்னு உனக்கு தெரியுமா? இந்த வழியில நடக்கும் போதே எனக்கு தெரியும். கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்னு. அது மட்டும் இல்ல, உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு நானே அங்க வரலாம். அதை விட எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கும், நீ என்ன அரெஸ்ட் பண்ணேன்னா அரசியல் உனக்கே கோல்டு மெடல் கொடுக்கும். அதை பார்த்தா நான் தான் ரொம்ப சந்தோஷப்பட விஜய், நான் தான். ஆனா அன்னைக்கு எல்லாரும் விட நான் தான் ரொம்ப துக்கத்துல இருக்கேன் ராமு. எதுக்கு தெரியுமா? குழந்தையா இருக்கும்போது என்னை விட சின்ன பையன் நான் நீ அங்க வேலை செஞ்சு இங்க வேலை செஞ்சு ஒரு ரூபாய சேர்த்து எக்ஸாம்க்கு நீ தான் ஃபீஸ் கட்டிருக்க. அன்னைக்கு நீ கட்டுற ஃபீஸ் தான் இன்னைக்கு என்ன இந்த இடத்துல நினைவு வச்சுச்சு. அன்னைக்கு நீ பண்ண கஷ்டம் தான் இன்னைக்கு நான் இந்த யூனிஃபார்ம் போட்டு மாதிரி பண்ணிச்சு. இதெல்லாம் உன்னதுதான் ராமு, உன்னதுதான். அதுக்காக தான் உன் மேல எனக்கு அனுமதி நம்பு உன்னோட பேச்சு கேட்கிறேன் விஜய். அது என்னன்னு தெரியுமா? நான் கஷ்டப்பட்டு உன்னை படிச்சு வச்சிருக்கேன். நீ எப்பவுமே துரோகம் பண்ணக்கூடாது உன் ஜாப்க்கு. அதையும் இல்லை, என்ன வேணாலும் என்ன வந்தாலும் நீ வேலை நீ கரெக்டாக தான் பாரணும். எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ண விஜய், ப்ராமிஸ் பண்ண. கண்டிப்பா உனக்கு கொடுத்த இந்த வாருக்கு நான் நிறைவேற்றுறேன். லக்ஷ்மி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்கு தெரியுமா? எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்க என் நண்பனை இன்னைக்கு நான் சந்திச்சிருக்கேன். அப்புறம் என்னங்க, எப்போ நீங்க என்ன வேணாலும் டிஃபன் சாப்பிடுங்க. ஒண்ணு போதும். யாருங்க அவரு? இன்னைக்கு நம்ம இவ்வளவு சாப்பிடுறோம்னா அதுக்கு காரணம் அவன் தான் லக்ஷ்மி. நாங்க வேறையா இருக்கலாம், ஆனா நாங்க 2 பேரும் ஒண்ணுதான். ரொம்ப நல்லா சொல்லிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் எந்த மாதிரி ஒருத்தன் கிடைச்சிருக்கான்னா இப்ப நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிடுவேன். நண்பன் அண்ணா எப்படி இருக்கணும்னா, டும்பு, முதல்ல உனக்கு தெரிய வேண்டியது நட்புனா என்னன்னு கிடையாது, சட்னினா என்னன்னு தெரியணும். தேங்காய் சட்னி இப்படிதான் நான் பண்றது. இது ஒரு வெரைட்டி, இன்னும் 2-3 வெரைட்டிஸ் இருக்குமா. நிம்மதியா பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேம்மா. சொல்ல போன இந்த தேங்காய் சட்னி எவ்வளவு விதமா பண்ணணும். நீ அரட்டை அடிக்கிறது நிப்பாட்டி நான் கொடுத்த லிஸ்ட் எடுத்துட்டு போய் சாமான் வாங்கிட்டு வாப்போ. சரிங்கம்மா. அதுல கொஞ்சம் உப்பு காரம் அதிகமாயிடுச்சுன்னு விட்டுறாதீங்க. அதாவது அது போறேன் சார். சுக்கம்மா இன்னும் 2 தோசை போடு. சுக்கம்மா வந்துட்டியா மாமா? என்னடி என்ன பார்த்த உடனே உன் முகம் ஸ்பெஷல் தோசை மாதிரி ஆயிடுச்சு. வேற என்ன, நான் உன்னை காதலிச்சவன், கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கை முறையா இந்த தோசை அந்த பெனம் மாதிரி சேர்த்தே இருக்கணும்ல. எனக்கு 2 தோசை கூட. சாப்பிடு மாமா. மாமா, என்னை கட்டிக்கிட்டா என் தோசை சாப்பிட்டு என் கூடவே இருந்துட்டு நல்லா ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். இந்த மாதிரி தோசை போட்ட உன்னை விட்டுட்டு நான் வேற யாரடி பண்ண போறேன்? நீ தாண்டி என் பொண்டாட்டி. நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் மாமா. இல்லனா என்கிட்ட தோசைக்காக வர்ற ஒவ்வொருத்தவன் என்ன பொறிக்கு மாதிரி பாத்துட்டு இருக்கான். எது பசியோட வந்தவன் எப்படி பாப்பான்னு தெரியாத அவனுக்கு. அப்புறமா இருந்தோம், நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம தோசை நம்ம காப்பாத்துக்கணும். அப்போ மாமா தோசை சாப்பிட்டுரு. சக்க எல்லாம் பார்த்தா செம்மையா இருக்கு, ஆனா கொஞ்சம் பிரேத்து பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு. பரசுராமுக்கு சம்பந்தப்பட்ட பொருளும் ஏதாவது கை வச்சா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடும் சாப். அடிச்சு அந்த மாதிரி ஆளுங்கள் தான் அடிக்கணும். கண்டிப்பா நான் பரசுராம் சாருக்கு அடிக்கிறேன். உங்க அம்மா செம்ம சக்க அது எங்க இறங்குது? டாய், உங்க அம்மா செம்ம சக்க அங்க இருந்து நகர்ந்தீங்க சுட்டு புட்டுருவேன். டாய் பீட்டர், பாஸ், அந்த இருக்கிற சறுக்கெல்லாம் லாரில லோடு பண்ணி நம்ம இடத்துக்கு கொண்டுட்டு போறான். ஓகே பாஸ். டாய், போய் உங்க பர்சனம் கிட்ட சொல்லுங்க, ராஜா மாதிரி வந்து உங்க சறுக்கெல்லாம் திருட்டு போடுது இந்த கிரேட் ஜாக்கின்ட்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு பழசு ரொம்ப ஞாபகம் வருது. எதுக்கு தெரியுமா? எதுக்கு பாஸ்? என் நண்பனும் நானும் இருந்த அந்த நாள்ல பிறந்த நாள்ன்றது ரொம்ப ஹாப்பியா இது பண்ணிட்டு இருக்கோம். அவனோட பிறந்த நாளுக்கு அப்புறம் தான் என்னோட பிறந்த நாள் வந்துட்டு இருக்கோம். அவன் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எந்த பிறந்த நாளுக்கும் நான் போனதே இல்லை, எந்த கிஃப்ட்டும் கொடுக்க முடியல. ஆனால் இந்த பிறந்த நாளுக்கு அவனுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் நான் கொடுக்க போகிறேன். அது என்ன தெரியுமா? என்ன பாஸ்? இந்த சிட்டிலேயே ரொம்ப டேஞ்சரான அந்த ஜாக்கிவை சாட்சியத்தோட என் விஜய்க்கு நான் கொடுக்க போகிறேன். பாஸ், இன்ஸ்பெக்டர் வரா.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் விஜய். ரொம்ப நாளா சிட்டியில் இருக்கிற போஸ்ட்ல ரொம்ப வேதனைப்படுத்து சிக்காம சுத்திட்டு இருக்க அந்த ஜாக்கி அண்ட் கேங்கின நீ ரொம்ப நாளா பிடிச்சிருக்க. ஏன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதே விதமா அந்த பரசுராமையும் பிடிச்சி நீ கோர்ட்ல ஆஜர் பண்ணுவேன்னு நான் நம்புறேன். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் சார். உங்க அம்மா செம்ம செக்க. நீ சொன்னது உண்மையா மஸ்தான்? அல்லாஹ் கி கசம் ஜாக்கி சாப், அந்த பரசுராம் விஜய் 2 பேரும் நல்ல தோஸ்து. அந்த பரசுராம் தான் விஜய்க்கு கிஃப்டா ஒன்ன கொடுத்திருக்கா. உங்க அம்மா செம்ம செக்க. அவங்க 2 பேரும் நாசம் பண்ண வரைக்கும் நான் கண்ணு மூட மாட்டேன் மஸ்தான், கண்ணு மூட மாட்டேன். உங்க அண்ணிக்கு ஒரு ஹேண்ட்லஸ் ரொம்ப வச்சிருக்காங்கம்மா. நான் அதுதான் சொன்னிருக்கேன். சார் இவங்களை கொடுத்த சொன்னாங்க. எங்க இருக்காரு? மேலே இருக்கார் சார். போகலாம். ஹாய் ஹாய் ராமு. விஜய், மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூடா, தேங்க்யூ வெரி மச். அது சரி, கீழே வரமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கமான். வேணாம் விஜய், வேணாம். நீ லாயா இருந்தா நான் அவுட்லா, நீ ஈஸ்டா இருந்தா நான் வெஸ்டா இருக்கேன். அங்கே உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க அங்கே. அவங்களோட நடுவில் உங்கள் நண்பனாக நான் வருது. உனக்கு நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை. என்ன சொல்கிறேன்? இட்ஸ் ஆல் ரைட், உன் இஷ்டம். கேக் எடுத்துட்டு வர. வேணாம் விஜய், ஒன்றும் வேணாம். எனக்கு ஒரு சின்ன கோரிக்கை இருக்கு, நிறைவேறிக்கியா? அது என்ன சொல்லு ராமு? மகாலட்சுமி மாதிரி இந்த தங்கச்சி ஒரு சின்ன பாட்டை பாடினா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு. நீ நிறைவேறிய விஜய்? கண்டிப்பாடா. லக்ஷ்மி பாட சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்விஷர்ஸ், என் பிறந்த நாள் மூலமா என் பொண்டாட்டி ஒரு பாட்டை பாடி எல்லாம் செலிப்ரேட் பண்ணது. பாட்டு பாடுமா? ரெகுலரா நீ பாடுவல்ல? அதெல்லாம் சினிமா பாட்டுங்க. ஒன்னாகுது, சும்மா பாடு. வேணாங்க. ப்ளீஸ் அண்ணி பாடுங்க ம் ப்ளீஸ். முடியாது. இதா இந்தா. ராதா, அண்ணன் நீ இன்னியும் என் கண்ணு முன்னாடி தான் தெரியுற. ராமு, ராமு எங்க போயிருக்கா இவன்? ஹலோ, பர்சம் ஸ்பீக்கிங். என்ன ராமு, ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டேன். விஜய், ரொம்ப நாளுக்கு அப்புறம் தங்கச்சியோட பாட்டு கேட்ட உடனே என் மனசு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. சீதாராமர் மாதிரி உங்க 2 பேரும் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தில் என்ன பேசணும்னு தெரியல, அதுக்கு தான் சொல்லாம வந்துட்டேன். ஐ எம் சாரி விஜய். இட்ஸ் ஓகே. For more updates, like, comment, subscribe to our channel.